ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேப்டன் அமெரிக்கா 4 பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தோட பிளாட் லீக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பிளாட் லீக்லாம் பார்க்க போகிறது இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஸ்பாய்லர்ஸ் அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஆகணும். ஏன்னா பெரிய ஸ்பாய்லர் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 90% இது கண்டிப்பாக ரியலாக இருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இது ஸ்பாய்லர்ஸ் வேணான்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்பாயில்ஸ் வேணுன்றவங்க வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த படம் சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டோரிஸ் நிறையா முரண்பாடுகள் இருக்குது. சரி, நான் அப்படியே ஸ்டோரி சொல்கிறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே பார்த்தா நம்ம கேப்டன் அமெரிக்கா சாமுவல்சனுக்கும் சர்பன்ட் சொசைட்டிக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்பன்ட் சொசைட்டினா யார் நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள பற்றி நான் ஆர்ஜினிட்டிஸ்லாம் நம்ம சேனலில் கூட சீட்டில் போடுறேன். அப்போ அதை பற்றி நம்ம இன்னொரு ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த சர்பன்ட் எஸ்பிடிஓ ஆக்டர் இவரு அதில் பார்த்தீங்கன்னா சைட் விண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். அவர் ஒரு கொஞ்சம் பெரிய ஆக்டர். அவர் இந்த படத்தில் சைட் விண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் சாமுவல்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சண்டை பெருசாக போகுது. எதுக்காக சண்டை போகிறாங்க பார்த்தீங்கன்னா அடமான்டியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனில் சொல்லப்படுது. அடமான்டியம் அப்படின்ற விஷயத்தை பேசி அங்கே சண்டை நடக்குதான். இது சரியாக தெளிவாக சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த சண்டையில் நம்ம சாம் கூட டாரன்ஸ் கூட இருக்கான். டாரன்ஸ்ன்றது யாருன்னு தெரியும், ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் சீரிஸில் கூட வந்திருப்பார் ஃபால்கன் கூட. அவர் தான் பார்த்தீங்கன்னா இதில் சாமுவல்சன் கூட சேர்ந்து சண்டை போட்டுருக்காராம் சர்பன்ட் சொசைட்டி கூட. அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்பன்ட் சொசைட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுதான் அந்த சண்டையில். ஓகேவா, இந்த இதுக்கப்புறம் நம்ம சாமை என்ன பண்ணுறாங்கன்னா ஒயிட் ஹவுஸ்க்கு இன்வைட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன காட்டுறாங்கன்னா நம்ம சாம் ஐசையா பிராட்லி கூட கூட்டு போய் விடுறாங்க. டாரன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கூட்டு போய் விடுறாங்க. ஒரு சின்ன மானிட்டாஜ் மாதிரி போதா அவங்க 3 பேருமே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஷீல்டு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய 3 பேருக்குமே ஒரு சீன் காட்டுறாங்களாம். இந்த சீன் அப்படியே போக நம்ம ஒயிட் ஹவுஸுக்கு நம்ம சாமுவல்சன் போகிறாரு. சாமுவல்சன் என்ன பண்ணுறாங்கன்னா ஐசையா பிராட்லியும் டாரன்ஸையும் அங்கே கூட்டு போகிறாரு ஒயிட் ஹவுஸுக்கு. இவங்க 2 பேருமே பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் அங்கே போகிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம சாமுவல்சன் கேப்டன் அமெரிக்கா நம்ம தண்டர்போல்ட் ராஸான பிரசிடென்ட் கூட பார்க்குறாரு. பிரசிடென்ட் ஆன தண்டர்போல்ட் ராஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ அவெஞ்சர்ஸை லீட் பண்ணக்கூடாது, நீ அவெஞ்சர்ஸை லீட் பண்ணி ஆகணும், நமக்கு எப்போ எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது சொல்லிட்டு இந்த அவெஞ்சர்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்ஸ் அங்கே போதான். இது பிளாட் லீக் அப்படின்ற காரணத்தால் பெரிய தெளிவான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காது. பட் இதான் இப்போ கான்வர்சேஷன் போகுது, அவெஞ்சர்ஸை பற்றின கான்வர்சேஷன் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐசையா பிராட்லி நம்ம இவர் சுட்டுறாராம். அதாவது நம்ம தண்டர்போல்ட் ராஸ் சுட்டுறானா. கிட்டத்தட்ட அவர் உயிர் போகிற மாதிரி போயிருக்கு. பட் இருந்தாலும் காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் ஐசையா பிராட்லி எகிரி குச்சி எஸ்கேப் பார்க்குறாரு. அதை நம்ம சாமுவல்சனே போயிட்டு நம்ம ஐசையா பிராட்லியை போய் பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம ஐசையா பிராட்லி பிடிச்சிருப்போம். அவருக்கே புரியல என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவரே யோசிக்கிறாரு. அப்போ ஐசையா பிராட்லி அங்கே கூட்டு போயிட்டு அப்புறம் நம்ம சாமுவல்சனும் டாரன்ஸும் அந்த சிசிடிவியில் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஐசையா பிராட்லியோட ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் அடிக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் மூடே சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எல்லா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கும் அந்த மாரிலாம் ஆயிருக்கு. ஏன் அந்த மாரி ஆச்சு அப்படின்ற விஷயம் நம்ம இவருக்கு சாமுவல்சனுக்கு டவுட் வருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்களா, லீடரை ரிவீல் பண்ணுறாங்க. லீடர் பார்த்தீங்கன்னா அதே இன்க்ரெடிபிள் ஆளுக்குள்ள அவரே தான் ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் இவர் லீடராக மாறிகிறார் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ லீடரை காட்டிட்டாங்க. லீடருக்கு அப்புறம் லீடரை காட்டின லீடருக்கும் ரெட் அலுக்குக்கும் சின்ன, அதாவது தண்டர்போல்ட் ராஸுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குமே காட்டுறாங்க. ரிலேஷன்ஷிப்னா 2 பேருமே பேசிக்கிறாங்களாம். ஏன்னா நம்ம தண்டர்போல்ட் ராஸ் செத்துன்னு இருக்கான், ஏதோ டிசீஸ் மூலமாக செத்துன்னு இருக்காராம். அவர் காப்பாற்றுறதுக்கு அல்க் பிளட் தேவைப்படுது. அதனால் அல்க் பிளட் கொடுத்து அவர் சரி பண்ணியிருக்காரு. பட் அவர் கோவப்பட்டால் அவர் அல்காக மாறிடுவார் அப்படின்ற காரணத்தால் ஒரு லாலிபாப் மாதிரி ஒரு கேண்டி கொடுத்துருக்காங்களாம். அந்த லாலிபாப் சாப்பிட்றனால நம்ம தண்டர்போல்ட் ராஸ் அல்கா மாற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு லீடர் கொடுத்துருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சீன் போதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேரக்டர் நம்ம டீமில் சேர்றாங்களாம். சாமுவல்சன் கூட சேர்றாங்களாம். இவங்களை பற்றி பெருசாக பேசப்படல. பட் ருட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு டீமில் ருட்டுன்றவங்க நம்ம சாமுவல்சன் கூட சேர்றாங்களாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல்சன் போயிட்டு ஸ்டார்க் டெக்னாலஜிஸ்க்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு கேரக்டர் போய் மீட் பண்ணுறாரு. யோஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், இவர் சரியான ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. இந்த கேரக்டர் கூட போய் மீட் பண்ணுறாங்க. இவர்கிட்ட பெப்பர் பார்ட்ஸை பற்றி சில விஷயங்கள் பேசுகிறாராம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பெப்பர் பார்ட்ஸ்னு இங்கே இல்லை, நானே பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் ராஸால் மோட்டிவ் என்னன்னு சொல்கிறாங்களா இந்த படத்தில். தண்டர்போல்ட் ராஸ் இருக்கிற வேர்ல்டில் இருக்க எல்லா லீடர்ஸ் கூடயும் பேசி ஒரு மிகப்பெரிய பீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டர்போல்ட் ராஸுக்கு ஒரு இது வருது. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் ராஸுக்கு சொல்கிறது எதுவுமே ஏற்றுக்க முடியாமல் ஜப்பான் இருக்குது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பகச்சிக்கணும்னு ஆசை கிடையாது. பட் ஜப்பானுக்கு அடமான்டியம் இவங்க அமெரிக்காவே எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஐடியா பண்ணுறாங்களோ அப்படின்ற விஷயத்தில் இவங்க இருக்காங்களாம். என்ன அப்புறம் அடமான்டியம் சொல்கிறீங்கன்னா அந்த செலஸ்டியல் ஏஞ்சிக்காமல் போச்சு பார்த்தீங்களா டேமட், அந்த செலஸ்டியல் தான் அடமான்டியமாக அது
வந்து அந்த அது உள்ளேருந்து இருக்கிற மெட்டல் தான் அடமேட்டியம் அப்படின்னு எம்சியூல வந்து சொல்கிறாங்க. அதுக்காக தான் வந்து உலகமே வந்து அடிச்சுக்கிறான். அதனால் வந்து ஜப்பான் வந்து அமெரிக்கா மட்டும் எடுத்துக்க போகுது அப்படின்ற காரணத்தில் வந்து ஜப்பான் வந்து அமெரிக்கா கூட வந்து சண்டைக்கு போகுது. அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் சண்டை நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேருமே வந்து இந்தியன் ஓஷனில் வந்து ஒரு ஐலாண்டில் வந்து சண்டை போடுறாங்க. ஐலாண்ட் கிடையாது, அந்த செலஸ்டியல் உடம்புல சண்டை போடுறாங்களாம். அந்த சண்டை பார்த்தீங்கன்னா பெரிய சிஜிஎஃப் ஃபைட்டில் நடக்கலாம், செம்மையாக பயங்கரமாக கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. செம ஃபைட் நடக்கலாம். அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாரன்ஸ் வந்து கடலில் விழுந்துடுறாங்க அடிப்பட்டு. அதுக்கப்புறம் அவர் காப்பாற்றிடுறாங்க. பட் அவர் வந்து அடிப்பட்டு விழுந்துடுறாரு. அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆச்சுன்றது இந்த ஸ்கிரிப்டில் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, டாரன்ஸ் சொல்லிட்டுக்கப்புறம் டாரன்ஸை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்களா. அந்த டைம் வந்து சாமுவல்சன் வந்து பக்கி வந்து மீட் பண்ணுறாங்க. பக்கியும் சாமுவல்சனும் சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லீடர் இருக்கார் பார்த்தீங்களா, லீடரோட பிளானை பற்றி சொல்கிறாங்க. லீடராக வந்து நம்ம அழுக்க வந்து உசுப்பேற்றி விட்டு இந்தமாரி பண்ணுறாரு, லீடர் வந்து சர்பன் சொசைட்டிக்கு வேலை செய்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து ரிவீல் பண்ணுறாங்களா. பட் லீடரோட உண்மையான கோல் என்ன, நம்ம சர்பன் சொசைட்டியோட உண்மையான கோல் என்ன அப்படின்ற விஷயத்தை வந்து ஸ்கிரிப்டில் சொல்லலை. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டர்பிள் ராஸ் வந்து ஒயிட் ஹவுஸில் நின்று ஒயிட் ஹவுஸில் வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷனில் ஒரு இது போதான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்டர்போல்ட் ராஸுங்கிற பார்த்தீங்களா, அவர் வந்து ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸில் வந்து சவுண்டு வந்து ஒரு வகையான சவுண்டு கேட்டு அது வந்து மேனிப்புலேட் ஆகி அவர் என்ன அழுக்கா மாறுறாரு. அந்த ப்ளஸ்னாலே அழுக்கா மாறுறாரு. தண்டர்போல்ட் ராஸ் ரெட் அழுக்கா மாறுறாரு. இந்த ஃபைட்டில் வந்து நம்ம சாமுவல்சன் தான் அங்கே இருக்காரா. சாமுவல்சன் என்ன பண்ணுறா பார்த்தா தண்டர்போல்ட் ராஸ்க்கு போய் தடுக்க போகிறாராம். இதுக்கு முன்னால் என்ன ஆயிருக்கு பார்த்தா நம்ம சாமுவல்சன் போயிட்டு லீடரை வந்து பிடிச்சின்னு போயிட்டு இருக்காரு. லீடர் என்ன சொன்னான்னா, நீ வந்து சாகணும், ஏன்னா வந்து நீ வந்து கேப்டன் அமெரிக்கா இருக்க தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருப்பி ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம ரெட் அல்க்குக்கும் சாமுவல்சனுக்கும் செம்ம சண்டை நடக்குது. அந்த சண்டையில் வந்து சாமுவல்சன் வந்து ரெட் அல்க்கை டிஃபீட் பண்ணிடுறாங்க. சாமுவல்சன் ரெட் அல்க்கை டிஃபீட் பண்ணிடுறாரு. ஒரு சூப்பர் சோல்ஜர் இல்லாத ஒரு ஹியூமன் வந்து ரெட் அல்க்கை வந்து டிஃபீட் பண்ணுறாரு. டிஃபீட் பண்ணி ராஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ராஃப்ட் மாரி ஒரு இடத்துல வந்து அடைக்கிறாங்களாம். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெட்டி ராஸ் வந்து பார்க்குறாங்க. பெட்டி ராஸ்ன்றவங்க அதே இன்க்ரெடிபிள் அல்க்கில் வந்து அதே பெட்டி ராஸாக இல்லை கேஷ் பண்ணிக்காங்களாம். அவங்க வந்து பார்க்குறாங்களாம். இப்படியே போக நம்ம சாமுவல்சன் போயிட்டு இவரை போய் பார்க்குறாரு, டார்ஸை போய் பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் போய் அங்கே ஒரு கான்வர்சேஷனோட போக அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த படத்தை வந்து முடிதான். அப்போ வந்து மிட்கிரிட் சீனில் வந்து சாமுவல்சன் போய் லீடரை போய் மீட் பண்ணுறாங்கன்னா, லீடர் என்ன சொல்கிறான்னா, இன்னும் நிறைய பிரச்சனைங்க புதுசாக வரப்போகுது, அதெல்லாம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, நான் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து முடியுதான். இந்த படத்தில் ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன பிளாட்லேயே ஒன்ஸ் படம் ரிலீஸ் ஆகட்டும், இதை வந்து ஃபுல்லாக நம்பாதீங்க. ஒன்ஸ் படம் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகிட்டுக்கப்புறம் இந்த படம் வந்து ஏற்கனவே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வருது அப்படின்னு சொன்னாங்க ஆடியன்ஸ் கிட்டேருந்து, டெஸ்ட் ஆடியன்ஸ் கிட்டேருந்து. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் லீக்கும் வந்திருக்கு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்பாயிலரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணி. டாடா, பை, see you.